ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 25 அடிக்கு 30 அடி அளவுள்ள சவுத் ஃபேஸிங், அதாவது தெற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளானில் நமக்கு தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா 30 அடி வரும், கிழக்கு மேற்கு 25 அடி வரும். மெயின் டோர் நமக்கு இந்த தெற்கு திசையில் இந்த இடத்துல மெயின் டோர் வந்துடும். ஸோ மெயின் டோர் வழியாக நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக லாபி. ஸோ லாபி வழியாக உள்ளே போகும்போது நமக்கு இங்கே ஒரு பெட்ரூம் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் வரும். அடுத்து மூணாவது பெட்ரூம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். கிச்சன் இங்கே வரும். டாய்லெட் பார்த்திங்கன்னா 2 டாய்லெட் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிச்சன் நமக்கு தென்கிழக்கு மூலையான அக்னி மூலையில் வாஸ்துப்படி வந்துடும். ஸோ பெட்ரூம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் வரும், அதாவது தென்மேற்கு மூலையில் குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலையான வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மூலையான ஈசான்ய மூலையில் ஒரு பெட்ரூம் வந்துடும். லாபி பார்த்திங்கன்னா நமக்கு குபேர மூலைக்கும் அக்னி மூலைக்கு இடையில் வந்துடும். இதை நம்ம லிவிங் ஏரியாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா இந்த 2 பெட்ரூம் கடையில் ஒரு 6 அடி டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டேர் கேஸ் வந்துடும். டோர் அண்ட் விண்டோவை பொறுத்த வரைக்கும் மெயின் டோர் இந்த இடத்துல தெற்கு திசையில் வந்துடும். இது வழியாக வரும்போது லாபியில் நமக்கு இங்கே கிச்சனுக்கு போகிற பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 கேல் சைஸில் இருக்குது. அடுத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கேல் சைஸில் ஒரு டோர். டாய்லெட்டுக்கு 2.5 கேலில் இங்கே ஒரு டோர், இங்கே ஒரு டோர் வரும். பெட்ரூமுக்கு 3 கேலில் ஒரு டோர், இங்கே ஒரு டோர் 3 கேல் சைஸ். விண்டோஸ் பார்த்திங்கன்னா மெயின் பெட்ரூமில் இங்கே ஒரு விண்டோ வரும், இங்கே ஒரு விண்டோ வரும். அதாவது தெற்கு சுவத்தில் ஒரு விண்டோ, மேற்கு சுவத்தில் ஒரு விண்டோ வரும். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்டரி பெட்ரூமில் மேற்கு சுவத்தில் ஒரு விண்டோ, வடக்கு சுவத்தில் ஒரு விண்டோ வரும். அடுத்தது ஈசான்ய மூலையில், அதாவது வடகிழக்கு மூலையில் இருக்கிற பெட்ரூமுக்கு கிழக்கு சுவத்தில் ஒரு விண்டோ, வடக்கு சுவத்தில் ஒரு விண்டோ. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா கிழக்கு சைடில் இருக்கிற சுவத்தில் ஒரு வெண்டிலேட்டருக்கு ஒன்று வரும், இங்கே ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு வெண்டிலேட்டர். அடுத்து கிச்சனுக்கு ஒரு விண்டோ வரும். அடுத்து தெற்கு சுவத்தில் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு இங்கே ஒரு விண்டோ வந்துடும். ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி நம்ம உள்ளே ஏறி மேலே ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குது. இந்த பிளான் நம்ம ஒரு டியூப்லெஸ் ஹவுஸாக கட்டுறோம் அப்படிங்கிறப்ப செட் ஆகும். ஸோ அடுத்து இதோட சைஸஸ் பார்த்துடலாம். கிச்சன் 6.5க்கு 7 வரும். அடுத்து லாபி 7.5க்கு 16 அடி வரும். அடுத்து பெட்ரூம் குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூம் 8.25க்கு 9.5 வரும். அடுத்து வாயு மூலை, அதாவது வடமேற்கு மூலையில் இருக்கிற பெட்ரூம் 12க்கு 11 அடி வரும். அடுத்து வடகிழக்கு மூலையான ஈசான்ய மூலையில் இருக்கிற பெட்ரூம் 10.5க்கு 11 வரும். நெக்ஸ்ட் டாய்லெட் பார்த்தீங்கன்னா 6.5க்கு 4 2 டாய்லெட். ஸ்டேர் கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சைடு ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ் வரும். டோட்டல் ஏரியா ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு 25 × 30 போடுறப்பன்னு 750 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு 750 ஸ்கொயர் ஃபீட் வரும், அதாவது 1.72 சென்ட் வரும். ஸோ பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு 2000 ரூபா போடுறப்ப பார்த்திங்கன்னா 15 லிருந்து 16 லட்சத்துக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.